வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கமருதீன் என்ன சொன்னார் அப்படின்றத அரோரா வந்து துஷார் கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அதுக்கு துஷாரோட ரியாக்ஷன் என்ன அப்படின்றதையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அரோரா வந்து என் மேலே சத்தியம் பண்ணி இந்த விஷயத்த சொல்லாத அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் கமருதீன் கிட்ட. பட் அதை வந்து இன்றைக்கி அவன் சொன்ன உடனே நான் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த விஷயத்தை பற்றி தானே நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் நேற்று தனியாக அப்படின்ற மாதிரி துஷார் கிட்ட சொன்ன உடனே துஷார் வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன தெரியும் உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இல்லை பர்சனலாக தான் 2 பேரும் தனியாக பேசிகிட்டு இருந்தீங்க, மேபி பர்சனலாக சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்க, அதனால தான் நான் இன்டரப்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி துஷார் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னார் அப்படின்ற மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஏன் வந்து நாங்கள் பர்சனலாக பேசினோம் சத்தியம் பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, 2 டேஸ்க்கு முன்னாடி ஆதிரை வந்து பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட வந்து அவங்ககிட்ட கொஞ்சம் உஷாராக இரு அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணாங்க. ஸோ நீ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணேன். பட் அவன் வந்து ரொம்ப ஃபீல் ஆகி உங்கள்கிட்ட பேசாமல் இருக்க முடியல அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் நான் எமோஷ்னலாக கொஞ்சம் பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகிட்டேன். உடனே வந்து சரி அவனோட சைடில் இருக்கிறத நான் கேட்டுக்கலாம்ல, யார் சொல்கிறதையும் நம்பக்கூடாது. ஸோ அவனோட சைடு என்ன அப்படின்றத கேட்குறதுக்கு சரி இந்த மாதிரி ஆதிரி இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன், ஆனால் நீ இது ஆதிரிக்கிட்ட கேட்கக்கூடாதுன்றதான் நான் சத்தியம் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி அதை வந்து துஷார்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், கமருதீன் துஷாரை பற்றி ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அரோரா சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, துஷார்கிட்டையும் நீ வந்து அதிகமாக பேசாத அப்படின்ற மாதிரி சொன்னதா அரோரா வந்து துஷார்கிட்ட சொல்கிறாங்க. துஷார் வந்து நோ ரியாக்ஷன் கேம் அவர் விளையாடுறாருன்னு நல்லாவே தெரியும். அவர் வந்து கம்பெனியை தான் கேட்டுக்கிறாரு. ஸோ ஏன் அப்படின்றதுக்கு வந்து அவங்களே அரோராவே வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. இல்லை இப்போ நான் உங்ககிட்ட பேசினேன் அப்படின்னா ஒரு கட்டத்தில் அது எமோஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா உங்கள் கேம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத வந்து அவர் சொல்கிறாரு. அவர்கிட்ட, அதாவது துஷார்கிட்ட மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிற யார்கிட்டையும் வந்து நீ எமோஷ்னலாக கனெக்ட் ஆகாத அப்படின்றத வந்து தெளிவாக என்கிட்ட சொன்னார் அப்படின்றத துஷார்கிட்ட வந்து ஷேர் பண்ணாங்க. துஷார் வந்து இதை கேட்டுட்டு ஓகே அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தார். பட் அவரோட கேம் மாறுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச டவுட்டு தான். அவர் வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற ஒரே பர்சன் வந்து அரோரா தான். மேபி இது வந்து ஒரு இன்புட்டாக வந்து கேட்பார். பட் இவரோட ரூட் கிளியர் அப்படின்ற மாதிரி தான். அமருதீன் கிட்ட இனிமேல் அரோரா வந்து அதிகமாக வச்சுக்க மாட்டாங்க அப்படின்றது இவருக்கு ஒரு ப்ளஸ் அப்படின்றனால, இது இவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்றனால அவர் வந்து ரொம்ப அமைதியாகவே இதை வந்து ஹேண்டில் பண்ணாருன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.